ஹலோ எவ்ரிவன். என்னோட பேர் வந்துட்டு ஹரிகிருஷ்ணா. நான் வந்து இப்போ ஃபைனல் இயர் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு வந்து பேசிக்காகவே வந்துட்டு எலக்ட்ரிக்கலில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்தது. அப்போது நான் வந்துட்டு எலக்ட்ரிக்கலில் நான் எப்படி என்ன கொஞ்சம் ஸ்கில் பண்ணிக்க முடியும்னு பார்க்குறப்போ எனக்கு வந்துட்டு எலக்ட்ரிக்கலில் கேட் பண்ணிக்கலாம்னு தோணுச்சு. ஸோ கேடில் நான் சூஸ் பண்ணது ஃபஸ்ட்டு மதுரையில் எந்தெந்த யார் யார் கேட் நல்லா சொல்லித் தராங்கன்ற மாதிரி செக் பண்ணிட்டு இருந்தேன். அப்போது எனக்கு வந்து கரியர் ப்ளஸ் பார்த்தேன். ஸோ இங்கே நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு வந்துட்டு கேட்டோம், இந்த மாதிரி நீங்கள் சொல்லி தரதுக்கு எவ்வளோ நாள் ஆகும், இங்கே என்ன மாதிரி எத்தனை பேர் படிச்சுட்டு போயிருக்காங்க, இந்த மாதிரி நிறையாவது பார்த்துருந்தோம். ஸோ எங்களுக்கு இவங்களோட வே ஆஃப் அப்ரோச் வந்து பிடிச்சிருந்தது. ஸோ இங்கே நான் ஜாயின் பண்ணுறப்போ எனக்கு வந்து கேடில் அவ்வளோ, அதாவது எப்படி சொல்ல, பேசிக் கூட எனக்கு தெரியாது. இங்கே வரப்போ நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்க ஆரம்பித்தேன், கொஞ்சம் லேர்ன் பண்ணேன். அப்புறமா இவங்க வந்துட்டு நிறையா வந்துட்டு ப்ராஜெக்ட்ஸ் அந்த மாதிரி சின்ன சின்னதாக தந்தாங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எங்களை வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணாங்க. ஸோ எங்களுக்கு வந்து எங்களோட ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கிறதுக்காக தான் மெயினாக இங்கே வந்தோம். அதை நாங்கள் பண்ணிக்கிறோன்னு இப்போ நம்புகிறோம். இப்போது எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எனக்கு வந்து கேடில் வந்துட்டு ஃபஸ்ட்டு எப்படி லைன் போடணும், அப்புறமா ஆர்க் எந்த அளவுக்கு போடணும், டேஞ்சன்ட்னா என்ன, இந்த மாதிரி வந்துட்டு நிறையா பேசிக்ஸ் ஃபஸ்ட்டு சொல்லி கொடுத்தாங்க. இது மூலயமா அடுத்து வந்துட்டு இப்போ ஒரு பேஸ் பிளான் எப்படி போடலான்றோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சிவில் படித்தவங்க பேஸ் பிளான் போடுவாங்க. நான் வந்து எலக்ட்ரிக்கல் படித்தனால நான் வந்துட்டு அந்த பேஸ் பிளானில் எப்படி வந்துட்டு எங்கே எத்தனை சாக்கெட்ஸ் வைக்கணும், எத்தனை வந்து ஸ்விட்ச் பாக்ஸஸ் வந்து ஒரு ரூமுக்கு வேணும், இந்த மாதிரி வந்துட்டு போட்டு அதுக்கு ஒரு பில் ஆஃப் மெட்டீரியல் நம்ம ரெடி பண்ணி தர மாதிரி இருக்கும். நான் எலக்ட்ரிக்கல் படித்தனால ஸோ அதை வந்துட்டு நான் ரெடி பண்ணுறது எப்படின்னு சொல்லி இங்கே கற்றுக்கிட்டேன். இப்போது அதே மாதிரி வந்துட்டு ஒரு பேனல் டிசைன் பண்ணுறது எப்படி, அந்த பேனலில் என்னென்ன சர்க்கியூட்ஸ் வரும், எங்கெங்கே வைக்கணும், எல்லாத்தையும் எப்படி கனெக்ட் பண்ணணும், இந்த மாதிரி சின்ன பேசிக்ஸ் எல்லாத்தையும் நல்லா கற்றுக்கிட்டோம். இப்போது அதே மாதிரி இப்போது ஆட்டோகேட்னு எடுத்துக்கிட்டோம். சரி, நெக்ஸ்ட் வந்துட்டு நான் ஆட்டோமேஷனும் சேர்த்து போட்டிருந்தோம். இங்கே வந்து ஃபஸ்ட்டு கேட்குறப்பே வந்துட்டு ஆட்டோகேட் ப்ளஸ் ஆட்டோமேஷன் ரெண்டுமே சேர்க்குற மாதிரி தான் இருந்தோம். ஆட்டோகேட்ல எலக்ட்ரிக்கல் மெயினாக பார்த்துருந்தோம். ஆட்டோமேஷன் ஸ்டூடியோ இப்போ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் வந்துட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு இந்த ஸ்டார் டெல்டா கனெக்ஷன், இந்த மாதிரி சின்ன சின்ன பேசிக்ஸ், அதாவது ஒரு மோட்டரை எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், நம்ம வந்துட்டு நிறையா விதமாக ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கே வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார் டெல்டாவில் சொல்லி கொடுத்தாங்க. இப்போது ஸ்டார் டெல்டா இதை வச்சு பண்ணுறப்போ அதில் என்ன மாதிரி இருக்கும், என்ன மாதிரி அவுட்புட் நம்மளுக்கு கிடைக்குன்றத சிமுலேஷன் மூலயமா நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ சிமுலேஷன் மூலயமா பார்க்குறோன்றப்போ நம்மளுக்கு விஷுவலாகவே வந்துட்டு ஒரு அப்சர்வேஷன் கிடைக்குது. ஸோ இதனால வந்துட்டு நம்ம ஈஸியாக லேர்ன் பண்ணிக்க முடியுது. நம்ம வந்து டேரெக்டாக எதையுமே அதாவது ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸ்ன்றதை வந்துட்டு லைவாக பண்ணுவோம். பட் இங்கே வந்து சிமுலேஷனில் பண்ணுறோம். ஸோ இன்னும் கொஞ்சம் வந்து ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கும் நல்லா இருந்தது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு இவ்வளோ கற்றுருக்கேன்னு சொல்கிறேன் அப்படின்னா இங்கே வந்து ஸ்டாஃப்ஸும் வந்து எங்களுக்கு நல்லா சொல்லிக் கொடுத்தாங்க. அதே மாதிரி இப்போ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நாங்கள் வர டைம் எல்லாமே வந்துட்டு அவங்க எங்களுக்கு கரெக்டாக பார்த்து அரேஞ்ச் பண்ணுறது, எங்களுக்கு என்ன மாதிரி டீச் பண்ணணும்னு அவங்க ஃபஸ்ட்டே வந்துட்டு லேர்ன் பண்ணிட்டு அப்புறமா எங்களுக்கு சொல்கிறது, அவங்கள்ட்ட கற்றுக்கிட்ட நிறையாவே எங்களுக்கு ஷேர் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி நிறையா வந்துட்டு ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு கம்யூனிகேஷன் எங்களுக்கு இருந்துச்சு. இப்போ அதே மாதிரி இப்போ நீங்களும் வந்து கற்றுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா மோஸ்ட்லி கரியர் ப்ளஸ் வந்து நான் சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா. ஏன்னா இங்கே வந்து நான் நிறையா கற்றுக்கிட்டேன். ஒன்றுமே தெரியாமல் வந்தாலும் கூட இப்போ என்னால் சொல்ல முடியும். நான் ஓரளவுக்குன்னு கூட இல்லை, ரொம்ப எப்படி சொல்ல, இப்போ ஒரு கம்பெனியில் போய் பேஸ் லெவல் எனக்கு தெரியும்னு சொல்கிறத விட எனக்கு அதில் நல்லா தெரியும்னு சொல்கிறது எனக்கு பெட்டராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி என்னால் இப்போ கண்டிப்பாக சொல்ல முடியும். தேங்க்யூ.